பெங்கால் புயல் கடுமையாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சூறாவளி காற்றுடன் பலத்த மழை காலை முதலே பெய்து வருகிறது. இந்நிலையில் தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் கிழக்கு தாம்பரம் மற்றும் ஜிஎஸ்டி சாலையை இணைக்கும் இந்த ரயில்வே சுரங்க பாதையில் அதிக அளவு மழைநீர் தேக்கமடைந்துள்ளது. இதனால் அந்த அந்த பகுதியில் வாகன போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மற்றும் ஆணையாளர் பாலச்சந்தர் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர். அந்த நீரை அங்கிருந்து ராட்சத மோட்டார் மூலம் அகற்றத்துக்கு உத்தரவிட்டனர். அந்த நீர் ரயில்வே பகுதியிலிருந்து அதிக நீர் உபரி நீர் வெளியேறி இந்த தாம்பரம் சுரங்கப்பாதையில் நீர் தேக்கம் அடைவதாகவும் இதனால் வாகன போக்குவரத்து தடைபடுவதாகவும் அந்த மேயர் தரப்பில் தகவல் தெரிவித்தனர். இதே போல் கிழக்கு தாம்பரம் வேளச்சேரியோட பிரதான சாலையிலும் அதிக மழை காரணமாக இந்த சாலையிலேயே ஆறு போல் நீர் தேக்கமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அந்த நடு சாலையில் மட்டும் மிதமான வேகத்தில் வாகனங்களை ஓட்டி வருகிறார்கள். இது போல் எம்டிசி கல்லூரி எதிர்க்கே அந்த இரும்பு தடுப்புகள், அதாவது பேருந்துகள் சென்று செல்வதாக இரும்பு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பலத்த சூறாவளி காற்றால் அந்த இரும்பு தடுப்புகள் அனைத்தும் ஒரு சேர சாலையில் சாய்ந்துள்ளது. இதுபோல் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றாலும் மழையாலும் நீர்த்தேக்கங்கள் ஏற்பட்டும் மற்றும் பல்வேறு இரும்பு தடுப்புகள் சாலை விழுந்த நிலையில் புறநகர் முழுவதுமாக காட்சியளிக்கிறது.